ஆத்துலயும் கடல்லையும் வாழ்ற மீன் ஏன் வந்து ஆரோ வாட்டர்ல வாழ முடியல? ஆத்துலயும் கடல்லையும் இருக்க தண்ணீர்ல நார்மலாவே நேச்சர் சன்லைட்னாலையும் அது மலை காடு வழியா வரங்காட்டி அந்த வாட்டர் நார்மலாவே எனர்ஜைஸ் ஆகி வருது. இந்த தண்ணியை நம்ம குடிக்கும் போது நம்ம பாடி ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ண முடியும். ஆர்ஓ வாட்டர்ல இம்ப்யூரிட்டிஸ், பாக்டீரியா, வைரஸ் அப்புறம் ஹெவி மெட்டல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறங்காட்டி அந்த தண்ணீர் இருக்க பிராண சக்தியும் அழிஞ்சு போயிடுது. இப்போ நம்ம ஆர்ஓ வாட்டரை எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வாட்டரை மாற்றலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் சுற்றும் போது ஒரு வேவ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ அந்த வாட்டர் வந்து எனர்ஜைஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு மண் பாத்திரத்துலையோ இல்லை காப்பர் பாத்திரத்துலையோ நைட்டே வந்து தண்ணி பிடிச்சி வச்சு காலையில் வந்து சமைக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த பாத்திரத்தை அப்படியே சன்லைட் கடையில் ஒரு 20 to 30 minutes வச்சு எனர்ஜைஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நம்ம ஒரு பாசிட்டிவ் இன்டென்ஷனோட ப்ரே பண்ணி அந்த வாட்டர் எடுத்து இந்த கண்டெய்னரில் ஊற்றி சமைக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.